மச்சான், நான் அர்ஜென்ட்டாக ஒரு வேலையாக வந்தேன். பெட்ரோல் இல்லாமல் வண்டி இருந்துச்சு. ஒரு 150 ரூபா அனுப்புறியா? ஏய் பணம் வைடா. சரி மச்சான், அப்புறம் கூப்பிடு. மச்சான் வேலை கிடைச்சிரா? ஓ சூப்பரியா. பசங்களை கூப்பிட்டேன், நம்ம பட்டிக்கு வந்துரு, பார்ட்டி வச்சிருவோம். ஏய் நம்ம பசங்க எல்லாருமே வா. ஆமாடா. டேய் அவனுக்கு வந்து எவ்வளோ குடிப்பானுக்கு தெரியல, மொளகா குடிக்காருனுங்க, நிறைய செலவாயிடும் பார்த்துக்க. வண்டி சர்வீஸ் விடுறதுக்கு 5000 ரூபாய் வச்சிருந்தல, ஆமாம் அதை வச்சு ஜமாச்சிருவோம். எத்தனை நாள் நம்மள ஓசி குடி சொல்லியிருந்தாங்க. ஆமாம் இன்னைக்கு நம்ம தான் ட்ரீட்டு. நான் வீட்டு வரைக்கும் போய்ட்டுறேன், பசங்களை கூப்பிட்டாங்க வந்துருண்ணா. சரி நான் சொல்கிறேன், நீ இப்போ. என்னடா நீ மட்டும் தான் இருக்க, மற்றவங்கள அங்கே காணோம். கூப்பிட்டேன்டா, எவனும் வரல. அது வரலையா? என்ன சொல்லி கூப்பிட்டேன்? டேய் நீ பாட்டி தானே சொல்லி கூப்பிட சொன்னல, நான் அப்பெல்லாம் கூப்பிடல. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டேன், ஒருத்தனும் வரல. சரக்கு சாப்பிட்னு கூப்பிட்டா எல்லாரும் வந்துடுவானுங்க, இப்படி சொல்லி பார்ப்போம் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தா ஒருத்தனுமே வரலையே. இப்போ தெரியுதா உனக்கு எத்தனை பேர் உண்மையான ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்கான்ட்டு? தேவையில்லாமல் இவனுங்கெல்லாம் காசு செலவு பண்ண பார்க்குறேன். நம்ம பணம் மரத்தில் காய்க்கிறாங்க. தெரிது மச்சான், எவன் உண்மையான ஃப்ரெண்டுன்னு இப்போ தான் தெரியுது. நீதான் மச்சான். இதுக்கு போய் அழுகுற? டேய் உரா டேய், அதான் நான் அறிவேன்ல, விடு பார்த்துலாம் விடு மச்சான். அந்த காசு எனக்கு குத்தினா நான் ஒரு மாதத்துக்கு வச்சுப்பேன் மச்சான். ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ.